நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆகஸ்ட் மாதம் பிறந்தாச்சு. ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே தொடக்கத்திலேயே என்ன அப்படின்னு வரும், அப்படி ஒரு விழா வரும் அப்படின்னா புனித ஜான் மரிய வியானியினுடைய விழா வரும். அப்படின்னாலே என்ன? பங்கு தந்தையருடைய நாள் வருகிறது. அதனால் இந்த மாதம் முழுவதுமாக நமது மாதா தொலைக்காட்சியில் என் வாழ்வில் வியானி அப்படின்னு ஒரு ஃபில்லர் டெய்லி போகுது. ஒவ்வொரு மறை மாவட்டங்கள்லேருந்து நம்முடைய பங்கு தந்தையர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு பங்கு தந்தையினுடைய அனுபவத்தை. சரிங்களா? இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் கேட்பது என்ன அப்படின்னா, உங்கள் பங்கு தந்தையரை வார வாரம் சந்தியுங்கள், வாழ்த்து தெரிவியுங்கள், உங்களுடைய உடனிருப்பை அவர்களுக்கு, அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அறிய செய்யுங்கள். இது மிக மிக முக்கியம். பங்கு தந்தையர் உங்களுக்காக தான் வராங்க. சில பேர் ரிசர்வ்டாக இருப்பாங்க, சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, சில பேர் ரிசீவிங்காக இருப்பாங்க, சில பேர் தனிமையில் இருப்பாங்க. இப்படி பல நிலைகளில் இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கிறோம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா? புரிஞ்சுக்கிறோம்ல? அதே மாதிரி தான் பங்கு தந்தையர்களும் சரியாக புரிந்து கொள்ளணும். எந்த நிலையிலும் பங்கு தந்தையர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர உபத்திரமாக இருந்துடக்கூடாது. சரிங்களா? மிக முக்கியமாக தான். அவருக்கு தெரியும் இந்த பங்கை வழிநடத்துவதற்கு எது சரி என்று. அப்படி தான் அவர்கள் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். ஆயருடைய அறிவுறுத்தலின்படி வந்திருக்கிறார்கள். கடவுளுடைய அருளினால் வந்திருக்கிறார்கள். அதனால் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதனால் பங்கு தந்தையர்கள் நம்முடைய பங்கை வளப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் துணையாக நிற்க வேண்டும். அதனால் இந்த நாளில் ஒவ்வொரு பங்கு தந்தையருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக தொடர்ந்து செபிப்போம். இந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கருத்துக்களோடு இந்த நாளை ட்ராவல் பண்ணுவோம். நண்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். சரிங்களா? முதல் நண்பர் யாருன்னு பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம். தோஸ்திரம். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கிறோம் சாமி. நீங்க நலமா? நாங்க எல்லாம் நலமா இருக்கிறோம். நீங்களாம் ஜெபம் பண்றதுனால நாங்க நலமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். எங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பாவிகளுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்க யார் பாவிகள்னு சொன்னா? நீங்களாம் முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்கள், எங்களுக்கு முன்மாதிரிகள், எங்களுக்கு வழிகாட்டிகள். எங்களுக்காக நீங்க பெரியவங்க எவ்வளவோ அனுபவங்களை விட்டு செல்றீங்க. அதை உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும். உங்களோட உறவாட வேணும், உரையாட வேணும்னு வெகு நாளம் ஆசை. எனக்கு ஒரு பேராசை. மாதா டிவி பெரும் பாக்கியம், மாபெரும் பாக்கியம். திருமறையின் மறுமலர்ச்சி, காணாத அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவருடைய ராஜ்ய அண்மையில் உள்ளது. மாதா டிவி பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இதை நான் சொல்றேன் பாருங்க. உங்களோட பேசணும் அப்படின்னு வெகு நாளத்து ஆசை. வேற இன்னைக்கு புடிச்சிட்டு வந்து உங்களோட உரையாடுறதுக்கு எனக்கு. உங்க பேர் சொல்லல. நீங்க நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க. மாதா டிவி ஒரு லைன்ல சொல்லுங்கன்றத அழகா சொல்லிட்டீங்க. இப்ப உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேரு அருள்சாமி. சம்சாரத்து பேர் மிக்கேலம்மா. மைக்கேல் பாளையம், புனித மிக்கேல் சமணசானவர் ஆலயம், உதகை மலை மாவட்டம். பங்கு தந்தை ஜார்ஜ் டேவிட். சாமி ஒரு அருமையான குரு எங்களுக்கு. சாமி நான் மைக்கேல் பாளையம் சர்ச்சில் 44 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சவன். 44 ஆண்டுகள் அவருடைய ஊழியக்காரனாக இருந்தவன் நான். சாமி
அவரை சுவைத்து பாருங்கள். அவருடைய அன்பு பெரிது, ஆற்றல் பெரிது, இரக்கம் பெரிது, கருணை பெரிது, புதுமை பெரிது. இத்தனை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது எங்கள் உள்ளம் உருகுதையா உண்மை நினைக்கையிலே. எங்களுடைய உள்ளம் உருகுதையா உண்மை நினைக்கையில. அழகா சொல்றீங்க. பேசணும். உங்களோட கொஞ்சம் டைம் எனக்கு கூடுதலா வேணும். என்னுடைய இது சொல்லோடும், என்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் எடுத்து சொல்லோடும். கஷ்ட நஷ்டம், துன்பம், கஷ்டம், வறுமை, மக்களுக்காக ஜெபிக்கிறது, உத்திருக்கிற ஆத்மக்களுக்காக ஜெபிக்கிறது எங்களுக்கு தான். எங்களுக்கு 91 ஆண்டு. எனக்கு இந்த துணைவியா இருக்கு மிக்கலமாவுக்கு 93 ஆண்டு உங்களோட பேசணும் அப்படிங்கிறது எனக்கு பேராசை சாமி. இந்த 12 ஆண்டுகள்ல எனக்கு நற்கருணை ஆராதனை, ஜெபமால, திவ்ய பலி பூச, பாவ பரிகார பலி பூச, கல்வாரி பலி பூச. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. இல்ல சொல்லுங்க. நீரா பூசை, பாவ பரிகார திருப்பலி, ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை எல்லாம் பாக்குறீங்க. வேற என்ன நிகழ்ச்சிகள்லாம் பாப்பீங்க? எங்களுக்கு மாதா டிவி வந்ததுல இருந்து, மாதா டிவி போட்டதுல இருந்து வேற டிவி சேனல் எங்களுக்கு பிடிக்கல சாமி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி எது? நற்கருணை ஆராதனை, திவ்ய பலி பூசை, ஜெபமாலை. 3. அது 3 தான். 3 ஆண்டியின் தேவன், மும்மூறி விளந்த தேவன், உலக படைத்த தேவன். இந்த 3க்கு இடையாகாது நிகழாது. ஆனா ஒண்ணுங்க, குருக்களும் மக்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இதுல எடுத்திட்ட ஆர்வத்துக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லலாம் போதாது. மாதா டிவி பாக்குறதுனால மனசுக்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளத்துல ஒரு தெம்பு, ஆர்வம். எவ்வளவு வயசான விற்பாடு கூட எங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆறுதலுக்கு, தெம்புக்கு அளவே இல்லைங்க. எத்தனை நன்றி சொல்ல முடியும், எத்தனை அவருக்கு என்னால் பத்தாது, போதாது. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க மாதா டிவி பார்க்கும்போது உங்க மனசுக்கு எப்படி இருக்கும்? நல்ல மனசுக்கு ஆறுதலா இருக்கு சாமி. மாதாவையே பார்க்கலாம்னு, கடவுளை பார்க்கலாம்னு ஆசையா இருந்தாதான் நாங்க பார்ப்போம். மாதா டிவி பார்ப்போம். நான் அவரோட சுத்தம் தான் எனக்கு சாமி. நாங்க இன்னும் இருக்கிறது. மாதா டிவி குடும்பத்துக்கு எப்படி உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் பார்க்கணும் தான் உதவி இருக்கு சாமி. எங்களுக்கு எல்லாரும் பார்க்கணும் மாதா டிவியை. மாதா பார்க்கணும், நாதரை பார்க்கணும், சாமி பார்க்கணும். எங்களுக்கு அப்படித்தான் ஒரு மனசு. சரி, நீங்க மக்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பாருங்க, நல்லது. கடவுளும் ஆசீர்வாதம். மாதா டிவினால காற்றும் சுவாசிக்கிறது, கடல் அலையும் அணைக்கிறது, நீர் பொழிகிறது, நெருப்பும் எரிகிறது. மாதா டிவியில இத்தனையும் நடக்குது. புதுமை. அம்மா, நீங்க சொல்லுங்க. மாதா டிவி பார்த்தா ஆறுதலும் மனசுக்கு திருப்தி. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு சாமி. பேரனுக்கு, மக்களுக்கு, எல்லாத்துக்கும் கேட்கற கொடுக்குறாரு. பிறகு நாங்க சொல்றோம் இருக்குன்னு, மாதா டிவி பாருங்க, வேற பார்க்காதீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா 2 பேரும் சூப்பரான கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். தாய் போல பேசி, தந்தை போல ஆக்கி, தோள் மீது சுமந்த என் ஏசையா, தோள் மீது சுமந்தீரையா, ஏசையா, தோள் மீது சுமந்தீரையா. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தேற்ற யாரும் இல்லையே. ஏசையா, நீர் போது என் வாழ்விலே, ஏசையா, நீர் போது என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது, மழை போல துன்பம் என்னை சூழும் போது, பனி போல நீ கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. ஏசையா, நீர் போது என் வாழ்விலே.
ஏசையா நீர் ஓர் இன்பாலி. 90 ஆண்டு நான் தொடும்போது 90 ஆண்டை நான் தொடும் போது துணையாக வந்தென்னை காப்பவரே. ஏசையா நீர் ஓர் இன்பாலி. ஏசையா நீர் ஓர் இன்பாலி. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தேற்ற யாரும் இல்லையே. ஏசையா நீர் ஓர் என் வாழ்விலே. ஏசையா நீர் ஓர் என் வாழ்விலே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் மூடையுதப்பா. என் உள்ளம் மூடையுதப்பா. சாமி ரொம்ப அருமை அருமை. என்ன அழகா பாடல் பாடி அப்படியே ஒரு ப்ரேயர்ஃபுல்லான மூடை உருவாக்கி இருக்கிறீங்க. சந்தோஷம். ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. மாதா டிவியை ரொம்ப நேசிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நீங்களும் எங்களுக்காக மாதா டிவிக்காக சிறப்பா வேண்டிக்கங்க, சரிங்களா? சரி, உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன், சரிங்களா? நீங்களும் எங்களுக்காக ஜெபிச்சுக்கங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை உடனிருப்பை எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கங்க, மாதா டிவிக்காக வேண்டிக்கங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திக்கலாம், பேசலாம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. இன்னொரு நாளைக்கு கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். நன்றி நன்றி. கண்டிப்பா கூப்பிடுங்க. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மைக்கேல் பாளையம் ஊட்டியிலிருந்து ஐயா அருள்சாமி அவர்களும் அம்மா மைக்கேல் அம்மாள் அவர்களும் இப்போ பேசினாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பகிர்வாக இருந்துச்சு. மாதா தொலைக்காட்சியில் நற்கருணை, திருப்பலி, ஜெபமாலை எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. அழகாக பாட்டெலாம் பாடினாங்க. எவ்வளவு நேசிக்கிறாங்க மாதா டிவியை அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? ஐயா வந்து அப்படியே உள்ள தாழத்திலிருந்து அப்படியே பேசுகிறார். அம்மாவும் அழகழகாக பேசுகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய பகிர்வு. இன்றைக்கி இவங்க வந்து நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் இருந்தது. ஐயா ரொம்ப நன்றி, அம்மா ரொம்ப நன்றி. உங்களோட திருப்பி ஒரு நாள் பேசுகிறோம். மாதா டிவிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, சரிங்களா? அடுத்த அன்பர்களை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என்னுடைய பெயர் இன்ஃபன்ட் பிரின்சி. ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? கனடால இருந்து சென்னைக்கு வந்திருக்கோம் ஃபாதர் லீவுக்கு. ஓ ஓகே. சென்னையில் இப்போ எங்கே இருக்கீங்க? தாம்பரம்ல இருக்கேன் ஃபாதர். ஓகே. கனடாவில் எங்கே இருக்கீங்க? கனடால டொரண்டோ ஏரியால இருக்கோம் ஃபாதர். ஓகே, நைஸ் நைஸ், வெரி நைஸ். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே how it feels for you? It's a personal feel like இல்லத்தில் இறையாட்சி, இல்லந்தோறும் இறையாட்சி. சூப்பர். எல்லார் வீட்லயும் பிரேயர் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊடகமா இருக்குது. ஓகே, குட். மாதா டிவியை பற்றி அழகாக சொன்னீங்க. மாதா டிவியில் என்ன நிகழ்ச்சிகள் நீங்கள் யூஸ்வலாக பார்ப்பீங்க? கனடால வந்து லைவ் கிடையாது ஃபாதர். யா ஐ நோ. அதனால so we proceed with YouTube live. YouTubeல தான் மோஸ்ட்லி நாங்க பார்க்கிறது. மாஸ் பார்ப்போம் ஃபாதர். அப்புறம் இல்லத்தில் இறையாட்சி பார்த்திருக்கோம். அப்புறம் பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்திருக்கோம் ஃபாதர். அந்த கேம்ஸ் பார்த்திருக்கோம். கண்ணான கண்மணி, அறம் செய் ப்ரோக்ராம்,
அப்புறம் மோஸ்ட்லி மாஸ் பார்ப்போம் ஃபாதர். சர்ச்சுக்குலாம் ஒரு தினம் ஒரு ஆலயம் அதெல்லாம் கூட அது பார்ப்போம். அதை பார்த்து என்னுடைய மகனுக்கு ஸ்கூல்ல சென்ட் தாமஸ், அதாவது சென்னைக்குனாவே நமக்கு தோமையார் தான். ஸோ அதை வந்து அவங்க ஸ்கூல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கனடால அவங்க ஸ்கூல்ல போயிட்டு அவரை பத்தி கொஞ்சம் பேச சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய சன்னும் பேசினாரு அவங்க ஸ்கூல்ல. ஸோ என் சன்னும் என் டாட்டரும் அங்கே கேத்தலிக் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார். சூப்பர் சூப்பர். ஒரு குடும்பம் மாதா டிவியை பார்க்கறதுனால என்ன கத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்க தலைமுறைகளுக்கு ஒரு முன்னாடி தலைமுறைகளுக்கு வந்து வழிகாட்டியாக கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அது மூலமா நம்மளுடைய இறையாட்சிக்குள்ள நம்மளுடைய சமூகத்துக்குள்ள வந்தாங்க. இப்ப மாதா டிவி வந்து ஒரு ஊடகமாகவும் அதில் அவர்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம வந்து கடவுளுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனல் டூலா நாங்க ஃபீல் பண்றோம் சார். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது டெய்லி மாஸ்க்லாம் போனோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில டெய்லி போக முடியல. இப்போ மாஸ் டிவில அட்லீஸ்ட் டெய்லி பார்க்க வைக்கிறோம். மாச டெய்லி சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக முடியலனாலும் டிவில அட்லீஸ்ட் மாச ரோசரி இதெல்லாம் பண்ண வைக்கிறோம், பார்க்க வைக்கிறோம். அடரேஷன்னா என்ன அதெல்லாம் கூட ஓகே சரி. மாதா டிவி வந்து மக்களுக்கு எப்படி உதவியா இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து அழகா சொல்லிட்டீங்க. ஸோ மாதா டிவியில இந்த நிகழ்ச்சிகள் வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சா என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவீங்க? கண்ணான கண்மணி, ஏன்னா அடுத்த மாஸ் ஃபாதர், அடரேஷன், ரோசரி, அப்புறம் நீங்க பாடுற சாங்ஸ் எல்லாம் கூட ரொம்ப, அதுவும் எல்லா தந்தையர்களும் சேர்ந்து ஒரு கேரல்ஸ் மாதிரி பண்ண ஃபாதர். அது ரொம்ப எங்களுக்கு ஒரு, ஏன்னா நம்ம பழைய சாங் எல்லாம் புது வெர்ஷனா நம்ம கேட்கும் போது இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணோம் ஃபாதர். அது அப்புறம் மோஸ்ட்லி நாங்க வந்து மாஸ் பார்ப்போம் ஃபாதர், அடரேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்றதே கிடையாது நம்ம. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது உலகளாவிய நம்ம மாதா டிவி நேயர்களுக்கு எங்க குடும்பம் சார்பாகவும் நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம மாதா டிவியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண, அதாவது லெவலுக்கு மூவ் பண்ணணும் ஃபாதர். இதுதான் என்னுடைய ஆசைகள். ஓகே சூப்பர். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். என்னுடைய ஃபேவரட் சாங் ஃபாதர். யா. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வழங்குவாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் குடும்பத்தை மென்மேலும் ஆண்டவரே உயர்த்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கனடாவில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரி இன்ஃபென்ட், சகோதரி பிரின்சி இன்னைக்கு நம்மளோட பேசினாங்க. ரொம்ப அழகாக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்க ஆசைப்பட்டதற்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் மிகுந்த உதவியாக இருந்தது, வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் பாதர். நலமா? நீங்க நலமா? நான் நலம் பாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா பாதர்? நல்லா இருக்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் தூத்துக்குடி அண்ணா பங்குல இருந்து பேசுறேன் பாதர். என் பேர் ஆண்டனி சாலமன் பாதர். ஓகே, உங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர் சொல்லுங்க. அப்பா பேர் வந்து தேன் ரவி, அம்மா பேர் வென்சிதானி, தங்கச்சி பேர் வந்து ஆண்டனி ஸ்னோவிட்டா. குட் குட் குட். மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும் ஒரே லைன்ல?
நம்பிக்கை மறுமலர்ச்சி, நம்பிக்கை அதுக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சேனல் தான். வயசானவங்க வீட்டுல கோயில் போக முடியாதவங்க வீட்டுல வந்து பூசையை பார்த்துக்கலாம், ஆசீர்வாதங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அது நீங்க என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? நான் வந்து ஜாப் முடிச்சு போய் எப்படி ஆயிடும், நான் அந்த ஆசீர்வாதம் பார்ப்பேன். நைட்டு 10 மணிக்கு 10:30 ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க, அது பார்ப்பேன். வேற முடிஞ்ச உங்க நிகழ்ச்சியும் பார்ப்பேன் சார். அது ஒண்ணு இது இது டாப் 10 அந்த இது போடுவாங்க, இந்த டாப் 10 அதுவும் பார்ப்பேன். அதுவும் பார்ப்பேன் சார். சூப்பர். உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் என்ன நிகழ்ச்சி பார்ப்பாங்க? அம்மா அப்பா இந்த 6 மணிக்கு பெசன்ட் மாஸ் பார்ப்பாங்க. ஓகே, சரி சரி சரி. ஸோ இந்த மாதா டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்னால குடும்பத்துக்கு என்ன பயன் நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பைபிளோட நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க, அது வீட்டுல எங்க அம்மா பார்ப்பாங்க. அந்த மாஸ்டரோட என்னென்ன கருத்துக்கள், பைபிள் என்ன மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள், இதெல்லாம் ஓரளவு தெரியும். ஓரளவு நம்ம இதில் பார்த்துக்கோம், டிவியில தெரியும். ஓகே ஓகே, சூப்பர், அழகா சொன்னீங்க, ரொம்ப அருமை. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். மாறாவே துணை நீரே உண்மை, அது பாட்டு. அவ்வளோ பாட்டு பாட்டு பழகுற பாரு. சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுங்க பைபிள்ல இருந்து. தனித்தானே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவோர், தனித்தவ உயர்த்துவா தாழ்த்தப்படுவோம் வசனம் நல்லா போய்க்கும் பாரு. நம்ம தாழ்ந்து இருந்தா நம்ம ஒரு 20 சமயத்தை இருக்கலாம் பாரு. அழகு அழகு, ரொம்ப அழகா சொன்னீங்க. தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர், தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தை ஆண்டவர் அருள்வாராக. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை மென்மேலும் உயர்த்திடுவாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரை நிறைவு செய்து மகிழ்ச்சி அமைதியை தந்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப கேட்டேன் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ் யூ. பாலா தொலைக்காட்சி நண்பர்களே, தம்பி ஆனி சாலமன் ராஜா தூத்துக்குடியிலேருந்து பேசினாப்புல ரொம்ப அழகாக, எளிமையாக, சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தம்பி, வாழ்த்துக்கள், நன்றிகள். மகா தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்க, குறிப்பாக வேட்டிகன் டாப் 10 நற்கருணை ஆராதனைலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றிகள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா விசாரிச்சுன்னு சொல்லுங்கள். இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் மாதா தொலைக்காட்சியை பார்ப்பது எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு மகிழ்ச்சி. எப்பொழுதும் மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபியுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இன்றைய இறைவார்த்தை என்ன மனப்பாடம் செய்யலாம் பார்த்துடலாமா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. சரிங்களா? 13 முதல் 21 வரை 5000 பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இன்று திருப்பலியில் நம்ம வாசிக்க கேட்டோம். அவருக்கா திருப்பலியில் வாசிக்க கேட்டோம். ஓகே, அதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம்? மத்தேயு 14:13. ஏன் அப்படின்னு நான் இறுதியில் சொல்கிறேன். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தார்கள். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தார்கள். இதான் இன்னைக்கு மனப்பாடம் செய்யணும். ஏன் இன்னைக்கு மனப்பாடம் செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 4ஆம் நாள் அப்படின்னு வரும்பொழுது, அந்த 4ஆம் நாள் வருகிறது இல்லையா, அதில் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது தான், பங்கு தந்தையர் நாள். புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் பங்கு தந்தையருடைய நாள். அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன். எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. ஆலயத்திற்கு மக்கள் தேடி வர வேண்டும் ஆண்டவரை. புரியுதுங்களா? ஆண்டவர் படகிலேறி போகிறார், மக்கள் அவரை மிஸ் பண்ண விரும்பலை, போகிறாங்க, அவருக்கு முன்னாடியே போய் நின்றாங்க. அவரை பார்த்தோன்னே ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதை ஆண்டவரை இயேசு பார்த்து பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார்னு தொடர்ந்து வாசிக்கிறோம். அங்கே தான் அந்த 5000 உணவளிக்கக்கூடிய அற்புதம் நிகழ்கிறது. அதனால் மக்கள் ஆண்டவரை தேடி சென்றார்கள். இன்றைக்கி ஆலயத்துக்கு கூட்டம் குறைகிறது இல்லைங்களா? அதனால் நீங்கள் தேடி போகணும், ஆலயத்திற்கு எல்லாரும் போகணும், பங்கு தந்தையரை சந்திக்கணும், அவர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும்.
பங்கு தந்தையருக்கு பங்கு மக்கள் பக்க பலமாக இருக்கணும், தொந்தரவாக தொல்லையாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் பங்கு தந்தையருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த வாரத்தில் சென்று தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு துணை நிற்போம் என்ற உறுதியை கொடுங்க. அது ரொம்ப மிக முக்கியமானது. சரிங்களா? அதனால் மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுங்க, பல கருத்துக்களை பங்கெடுக்க வாருங்க. அதுக்கு இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க, 7358080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், நல விசாரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தில் நம்ம இணைஞ்சிருப்போம். மாதா தொலைக்காட்சி ஜெபிக்கும் குடும்பம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நாமும் ஆண்டவரை தேடி செல்வோம் என்ற உறுதி எடுப்போம். அதே போல் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புனித ஜான் மரிய வியானி எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பங்கு தந்தையர்களை பாதுகாத்திரலும் ஆசீர்வதியும். அவர்கள் பணி செய்வதற்கு துணையாக இருந்திரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் என்றும் எங்கள் பங்கு தந்தையோடும் பங்கு மக்களோடும் உறவோடும் நல்ல முறையில் நல்ல எண்ணங்களோடும் சேர்ந்திருப்போமாக. பங்கை வளப்படுத்த எம்முடைய திருச்சபையை கட்டி காக்க நாங்கள் துணையாக இருப்போமாக. எங்களை ஆசீர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி